ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இன்ட்ராடேயில் என்ன ஸ்டாக் செலக்ட் பண்ணியிருந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சாட்டர்டே அன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்துட்டோன்னா பெல், கோல் இண்டியா, டிசிஎஸ், டாடா கன்சியூமர், எஸ்பிஐ லைஃப், சன் ஃபார்மா, ரிலையன்ஸ், பவர் கிரிட், என்டிபிசி, HCL, HDFC பேங்க், LNT, மாருதி, ஐஎக்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஸ்டாக்கு நாம் பை சைடு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் ஒன்லி பை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதில் போய்ட்டு நம்ம செல்லெல்லாம் நம்ம எதுவும் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி செல் சைடு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே செல் தான் நம்ம பண்ணுவோம். அதில் போய்ட்டு நம்ம பை எதுவும் பண்ணுறதில்ல. இன்கேஸ் இதில் கான்ட்ரவர்சியாக எனி என்ட்ரி கிடைச்சாலும் நம்ம அதை எடுக்க மாட்டோம். அப்படி நாம் இன்றைக்கி ட்ரேட் பண்ணதுனுடைய நம்மளுடைய சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். இன்றைக்கி 5000 ருபீஸ் இன்றைக்கி நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆக்சுவலி நான் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறத ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி இப்போ நான் சுத்தமாகவே ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. ஏற்கனவே நான் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டாக்கில் இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் 5000 6000 நான் ப்ராஃபிட் பண்ணுவேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஆப்ஷன்ஸில் போய் ஒரு ட்ரேட் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்து அந்த 5000த்தையும் லாஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 15,000 நான் லாஸ் தான் நான் புக் பண்ணியிருந்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாட்களில் தான் அதிகமாக என்னுடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதில் ஏன் நாம் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுனாலேயே நான் என்னுடைய கேபிட்டலையும் லாஸ் பண்ணேன். என்னால் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் என்னால் பில்ட் பண்ண முடியல. ஆனால் அட் தி சேம் டைம் ஸ்டாக்கில் நான் ட்ரேட் பண்ணும்பொழுது சூப்பராக ப்ராஃபிட்டபுளாக நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் டிசிப்ளினடாக ஒன்லி ஈக்விட்டி ஸ்டாக்கில் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுறேன். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா 5000 ருபீஸ். ஸோ இப்போ நான் ஸ்டாக் ஆப்ஷன்ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்லேயோ நான் ட்ரேட் பண்ணுறதுனால நான் பீஸ்ஃபுல்லாக என்னால் ப்ராஃபிட்டபுளாக என்னால் ட்ரேட் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 5000 ருபீஸ் நம்ம இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்துருக்குறோம். ஸோ எப்படிலாம் நான் என்ட்ரி எல்லாம் எடுக்கிறேன், அது எப்படி எக்ஸிட்டெல்லாம் நான் ஆகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வரக்கூடிய வீடியோவில் பாருங்கள். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு, அதாவது என்னென்னா 18ஆம் தேதிக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோ மோட்டார் கார்ப், கிராசிம், பிரிட்டானியா, பாரதி ஏர்டெல், டேவிஸ் லேப், லாரஸ், MGL, இன்பெட்ரோ, LICI, பேடிஎம், ஏஞ்சல் ஒன், டிக்ஸான், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ ஹீரோ மோட்டோ கார்ப் பை சைடு தான் நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி கிராசிம் பார்த்துட்டோம் அப்படின்னா கிராசிமே நம்மளுக்கு பை சைடு தான் இருக்குது. கொஞ்சம் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லோட் ஆகுறதுல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ கிராசிம், பிரிட்டானியா, பாரதி ஏர்டெல், டேவிஸ் லேப் எல்லாமே நம்மளுக்கு பை சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ MGL இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே நாளைக்கு லெவல்ஸ் எல்லாம் நான் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு இந்த வீடியோ ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் நான் உங்களுக்கு நாளைக்கு காமிக்கிறேன். நாளைக்கு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரும் இண்டெக்ஸ் ஆப்ஷன்லேயோ ஸ்டாக் ஆப்ஷன்லேயோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால என்ன அப்படின்னா நம்மளுடைய கேபிட்டல் எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாகவே வாஷ் அவுட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டி ஸ்டாக்கில் மட்டுமே ட்ரேட் பண்ணுங்கள். சூப்பராக அருமையாக நம்ம ட்ரேட் பண்ணலாம், ப்ராஃபிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு இந்த ஸ்டாக்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.